ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எப்போயுமே இட்லி தோசைக்கு வந்துட்டு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி தான் செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த தடவை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நான் வந்து குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், முன்னே இருந்தது கூட இப்போ நமக்கு வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முன்னே இருந்ததுக்கு இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்குல உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஸ்கின்னோடு இருந்தால் நமக்கு டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகா தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் விசில் ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 5லேருந்து 6 விசில் வச்சாச்சு. நல்லா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் மேலேருந்து பார்க்கறக்கே ரொம்பவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா, தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணியோட நம்மளால் கடைய முடியாது. அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம கடையும் போது நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதே தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட இட்லி, தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.